சினிமா ஆரம்பிக்குது பாருங்க. ஒரு ஜிம்மி கலேன்கிற கைதி ஜெயிலுக்குள்ள சிறைவாசம் அனுபவிச்சிட்டு இருக்காரு. அவருடைய செல்லுக்குள்ள சுவரியில அவருக்கும் அவருடைய அண்ணனுக்கும் இருக்கிற போட்டோவை பார்க்கிறாரு. அப்போ சில அதிகாரிகள் வந்து ஜிம்மி கைதியை செல்லுக்குள்ள இருந்து வெளியெடுக்கிறாங்க. ஏன்னா அவருடைய சிறைவாசம் முடிஞ்சிடுச்சு. நிறைய வருஷத்துக்கு அப்புறம் அவர் ஜெயிலிலிருந்து விடுதலையாக போறாரு. ஜெயிலிலிருந்து விடுதலையாகிறதுக்கு முன்னாடி ஜிம்மியை ஜெயில் வார்டனை பார்க்க கொண்டு போறாங்க. வார்டன் அவன்கிட்ட சொல்றாரு, நீ ரொம்ப நல்ல மனுஷன், அதனால நீ இங்கிருந்து போய் உன் லைஃப்ல புதுசா ஒரு ஆரம்பிப்பு பண்ணிக்கோ. ஆனா ஜிம்மிக்கு அதுல ஒரு சின்ன கவலையும் இல்ல. அவருக்கு சீக்கிரமா இங்கிருந்து விடுபடணும்னு மட்டும்தான் ஆசை. ஜெயிலிலிருந்து வெளியே வந்த உடனே ஜிம்மி ஒரு ஜங்க்யார்டுக்கு ஓட்டி போறாரு. அங்க யாரோ அவருக்காக ஒரு கார் வச்சிருக்கிறாங்க. காரோட உள்ள ஒரு துப்பாக்கியும் ஒரு ஃபைலும் இருக்கு. அந்த ஃபைல்ல சில ஆட்களோட விவரங்கள் இருக்கு. இதையெல்லாம் பார்த்த ஜிம்மி அந்த காரை எடுத்துட்டு ஃபுல் ஸ்பீட்ல அங்கிருந்து ஓட்டி போறாரு. அப்புறம் ஒரு ஆபீஸுக்கு போறாரு. அங்க போன உடனே ஜிம்மி ஒரு மனுஷனை கொடூரமா கொல்ல போறாரு. அடேங்கப்பா, ஒருத்தன் பேர் புக்ல இருக்குதுன்னா அவனை டச் பண்ணிடுவாங்க. முதல் டார்கெட் கிடைச்சு. அப்புறம் ஜிம்மி ராய் கூட சந்திக்கிறான். ராய் தான் ஜிம்மிக்கு கார், பணம் எல்லாம் கொடுத்தவன். ஸ்பைடே, பணத்துக்கு வேலை பண்றவன். டார்கெட் டீடைல்ஸ் வேணும். ஜிம்மி கத்துறான். ஜெயில்ல இருந்தப்போ ரொம்ப பணம் கொடுத்திருக்கான் ராய்க்கு. இன்ஃபர்மேஷன் வாங்கணும்னு 5 வருஷம் எடுத்திருக்கேன், இன்னும் பணம் வேணும். ராய் கூறுறான். அடேங்கப்பா, ஜிம்மிக்கு கொதி. அடிக்க போறான். ஆனா ராய்க்கு பாடி கார்டு இருக்கு. அவன் ஜிம்மியை அடிக்க சொல்றான். ஆனா பாடி கார்டு ஜிம்மி கோஸ்ட்னு தெரிஞ்சுக்கிட்டான். உலகத்திலேயே டெரிபிள் கிரிமினல்னு தெரிஞ்சு ஓடிடுறான். ராய் திகைச்சு போயிட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும், ஜிம்மிக்கு டார்கெட் டீடைல்ஸ் கிடைக்காட்டி அவன் கொடுக்கலன்னா அவனை கொன்னுடுவாங்க. வேற வழி இல்லாம ராய் ஜிம்மிக்கு அவன் இலக்கை பத்தி சொல்லிடுறான். அந்த தகவல் கிடைச்சதும் ஜிம்மி அடுத்த இலக்கை வேட்டையாட போறான். அதே சமயம் ஹம்ஃப்ரை, சிசரோன்னு அவங்க கூட்டாளி கூட ஜிம்மி முதல் இலக்கை கொன்ற இடத்துல விசாரணை பண்றாங்க. இப்போ பாருங்க, ஒரு கொலைகாரன், அவன் கில்லர்னு பேர். அவன் வேலையில ரொம்ப கில்லாடி. அவனுக்கு ஒரு வாடிக்கையாளர் ஃபோன் பண்றான். ஜிம்மினை கொல்ல ஒரு ஒப்பந்தம் கொடுக்கறான். வாடிக்கையாளர் ஜிம்மி புகைப்படத்தை கொடுத்து அவனை அடையாளம் காண சொல்றான். விசாரணையில சிசரோவுக்கு ஒரு வீடியோ டேப் கிடைக்குது. அதுல ஜிம்மி பின்னணி தெரிய வருது. ஜிம்மி ஒரு பெரிய கொள்ளையில ஈடுபட்டிருந்தான். கார் ஓட்டுறதுல அவன் கில்லாடி. கொள்ளைக்கு பிறகு அவன் கூட்டாளிகள் தப்பிச்சுடுறாங்க. ஆனா வீட்டுக்கு வந்ததும், டேய், ஒரு கொள்ளைக்கார கூட்டம் அந்த பையனை ஜிம்மிய மைனஸ் அடிச்சு உதைச்சு பணம் எங்கன்னு கேட்டாங்க. அவன் அண்ணன் காரி ஒன்னும் சொல்லல. அப்புறம் அந்த கொள்ளைக்காரன் ஒருத்தன், ஜிம்மி பணம் எங்கன்னு சொல்லாட்டா உன் அண்ணனை கொன்னுடுவோம்னு பயமுறுத்தினான். அவன் அண்ணன் உயிருக்கு பயந்து எல்லாத்தையும் சொல்லிட்டான். ஆனா அவங்க காரியை அங்கேயே கொன்னுட்டாங்க. அப்புறம் ஜிம்மியோட தலையில ஒரு குண்டு. டேய், டெட்னு நினைச்சாங்க. ஆனா டாக்டர்கள் அவனை காப்பாத்திட்டாங்க. தலையில இரும்பு தகடு வச்சு சிறைக்கு அனுப்பிட்டாங்க. சீசரோ என் ஸ்பை சொன்னாங்க. ஜெயிலிலிருந்து வெளியே வந்த ஜிம்மி அவன் அண்ணனுக்கு பழி வாங்க போறான். அவனை கொன்னவங்க எல்லாரையும் கொல்ல போறான்னு ஃப்ரைஸ் கிட்ட சொல்றா. அப்புறம் பாருங்க, ஜிம்மி அவன் டார்கெட்டை பார்க்க வந்தான். அவன் பேர் கனத் டைசன். அவன் தான் அந்த நாள்ல ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அங்க பாருங்க, கில்லர் ஜிம்மிய பயங்கரமா பின் தொடர்ந்துட்டு இருக்காரு. ஜிம்மி டைசனை சந்திக்கிறாரு. அப்படியே நெத்தியில டபுள் பேரல் ஷாட். டைசன் சம்மணம். உடனே காலி. டார்கெட்டை ஃபினிஷ் பண்ணிட்டான். ஜிம்மி ஓடி போறான். ஆனா அந்த கில்லர் அவன் பின்னாடியே ஒட்டிக்கிட்டு அவனையும் கொல்ல வந்தான். ஆனா ஜிம்மி அவனை சுட்டு விட்டு ஓடிட்டான். ஏன்னா ஜிம்மி அவன் அண்ணனை கொன்னவங்களை மட்டும்தான் கொல்லணும்னு நினைச்சான். கில்லருக்கு கடுப்பாயிருக்கு. ஏன்னா இதுவரைக்கும் அவன் வேட்டையாடியவங்களை எல்லாம் கொன்னுட்டான். இப்பதான் முதல் தடவை கிடைக்கல. அப்புறம் ஜிம்மி அவன் காதலி மரினாவை போய் சந்திக்கிறான். மரினா கடுப்பா இருக்கா. ஒரு அறை விட்டா. ஜிம்மி அவளை விட்டுட்டு போயிட்டானேன்னு. ஜிம்மி சொல்றான், என்னோட பிறக்காத குழந்தையையும் என்னையும் காப்பாத்த நான் இப்படி பண்ணணும்னு. அது கேட்டு மரினா அழுதுட்டா. சொல்றா, உன்னை ஜெயிலுக்கு போன அப்புறம் நான் அந்த குழந்தைய கருச்சிதைவு பண்ணிட்டேன். இப்ப வேற ஒருத்தரோட என் லைஃப் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மெரினா சொல்றாங்க, அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க நீங்க யாரை கொல்றீங்கன்னு, உங்க அண்ணனை கொன்னவங்கள. அதனால அவங்க ஆசைப்படுறாங்க நீங்க எல்லாரையும் கொல்லணும்னு. அடேங்கப்பா. அப்புறம் ஜிம்மி கிளம்பிட்டாரு அடுத்த இலக்குக்கு. அடுத்த இலக்கு ஹோவிஸ் நிக்சன், நெவாடா ஸ்ட்ரிப் கிளப்ல வேலை பார்க்கறாரு. அவன்தான் ஜிம்மி அண்ணனோட கழுத்தை நீட்டினவன். ஐயையோ,
கிளப்ல போய் ஜிம்மி நிக்சனை தேடினாரு. பாத்ரூம் போறாரு பாருங்க. ஜிம்மி அவன் பின்னாடியே போயிட்டாரு. நிக்சன் ஜிம்மிய பார்த்த உடனே சண்டைக்கு ரெடியா கத்தி எடுத்துட்டாரு. ஜிம்மியும் ஒரு கூர்மையான ஆயுதத்தோட கொடூரமான சண்டை. ஜிம்மி நிக்சனை கொடுமையா காயப்படுத்திட்டாரு. நிக்சனை கொன்னதுக்கு அப்புறம் ஜிம்மி போயிட்டாரு. அடுத்த நாள் காலையில ரேடியோல சொல்றாங்க நிக்சன் இன்னும் இல்லைன்னு. சும்மா இருக்காராம் ஹாஸ்பிட்டல்ல. அடேங்கப்பா, இந்த நியூஸ் கேட்ட உடனே ஜிம்மி காரை திருப்பிட்டாரு ஹாஸ்பிட்டலுக்கு. அடேங்கப்பா, சும்மா சொல்லாதீங்க. அப்புறம் என்னன்னா ஆபீசர் ஃப்ரைஸ். அவனுக்கு தெரியும் ஜிம்மி நிக்சனை ஸ்ட்ரிப் கிளப்ல அடிச்சிட்டான்னு. சோ ஹாஸ்பிட்டல்ல வருவான்னு எதிர்பார்த்து காத்திருக்கான். அதே சமயம் கில்லர் அவனோட கிளைண்ட் சொல்றான் ஜிம்மி டார்கெட்டை கொல்ல ஹாஸ்பிட்டல்ல போறான்னு. அப்படியே ஹாஸ்பிட்டல்ல ஜிம்மி நுழைஞ்சு நேராவே ஆபரேஷன் ரூம். அங்கேயே நிக்சனை டபுள் கில் கொன்னு புட்டான். கிருன்னு துப்பாக்கி சத்தம் கேட்டு ஃப்ரைஸ். ஜிம்மி வந்துட்டான்னு தெரிஞ்சு ஓடி வருவான். அவன் ஜிம்மியை பார்த்து சுடுறான். ஜிம்மியும் திருப்பி சுடுறான். சரியான சண்டை. ஒரு கட்டத்துல ஜிம்மி ஃப்ரைஸ் மேல துப்பாக்கியை பிடிச்சிட்டு ஃப்ரைஸ் டென்ஷனா தலை குனிஞ்சிட்டான் ஜிம்மி கொல்ல போறானோன்னு. ஆனா ஜிம்மி எதுவும் பண்ணல, போயிட்டான். அவனுக்கு குற்றம் இல்லாதவங்கள கொல்ல ஆசை இல்ல. அப்புறம் ரோட்ல ஒரு கார் ஜிம்மிய ஃபாலோ பண்றது. அதுல அந்த கில்லர் இருக்கான், ஜிம்மியை கொல்ல வருவான். ஜிம்மி காரை பறக்க விட்டான். அவனுக்கு முன்னாடி வந்துட்டான். ஜிம்மிக்கு கொலைகாரனை அழிக்க சக்தி இருந்தது. ஆனா அவன் அப்படி செய்யல. ஏன்னா அவன் வேலைனா எதிரிகளை மட்டும் தொடங்கிறது தான். அவன் காரோட டயர்ல தான் கில்லு. அடேங்கப்பா. ஆனா கொலைகாரன் இலக்கை அழிக்கணும்னு ஆசைப்பட்டு அவன் மேல கிள்ளிட்டான். ஜிம்மி கழுத்துல ஒரு சின்ன கீறல். ஜிம்மி ஓடிட்டான். வீட்டுக்கு போனான். அப்பாவுக்கு தண்டனை கொடுக்கணும்னு ஆசை. அவன் அப்பா தான் அவனையும் அவன் அண்ணன் கேரியையும் கொல்ல முயற்சி பண்ணான்னு ஜிம்மிக்கு தோணுச்சு. ஏன்னா அப்பா அவங்க கொள்ளையடிச்ச பணத்தை வாங்கின்னு சொன்னாங்க. கொடுக்க மறுத்தாங்க. அம்மா சமாதானப்படுத்தினாங்க. உன் அப்பா அப்படி பண்ண மாட்டாரு. அவரு உங்களை ரொம்ப காதல் பண்றாரு. ஒரு அப்பா எப்படி தன் பிள்ளைகளை கொல்ல முடியும்? அம்மா ஜிம்மிக்கு மருந்து போட்டாங்க. கேரியோட காதலிக்கு தெரியும். அவங்க வேற ஒரு கும்பலுக்கு சொல்லி இருக்கலாம். ஜிம்மி போயிட்டான். ஜிம்மிக்கு அடுத்த இலக்கு அலெக்சாண்டர் ஜெரார்டுன்னு ஒருத்தர். அவர் இப்போ கிறிஸ்துவ பிரசங்கி ஆயிட்டாரு. ஜிம்மி அவரை கொல்ல போறப்போ ரேடியோல ஜெரார்ட் பேசுறதை கேட்கிறாரு. அதுல திருடக்கூடாது, யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, யாராவது தப்பு பண்ணா மன்னிச்சிடணும்னு சொல்றாரு. இதை கேட்டு ஜிம்மிக்கு கண்ணீர் வந்துருச்சு. அப்புறம் ஆபீசர் பிரைஸ் தன்னோட பார்ட்னர் சிசில் கிட்ட ஜிம்மி அவன் அண்ணன் 2 பேரையும் கொன்னவங்க ஒரு கொள்ளையில சம்பந்தப்பட்டவங்கன்னு சொல்றாரு. ஜிம்மி எல்லா எதிரிகளையும் கொன்னுட்டாரு. ஆனா ஒருத்தன் இன்னும் உயிரோட இருக்கான். அதனால அந்த ஒருத்தரையும் ஜிம்மி கிட்ட காப்பாத்துவேன்னு சொல்றாரு. அப்புறம் ஜிம்மி அடுத்த இலக்கை அடையாளம் கண்டு அங்கே போய் சேர்ந்தான். கில்லர் தன்னோட கிளைண்ட் கிட்ட இன்ஃபர்மேஷன் வாங்கி அங்க போயிருக்கான். ஜிம்மி உள்ள போறான். ஜெரோல்டு பிரசங்கம் பண்றாரு. நிறைய பேர் இருக்காங்க. ஜெரோல்டு ஜிம்மியை பார்த்த உடனே அடையாளம் கண்டுறாரு. சரியா?